ஓரிடத்தில் மீனவர்கள் மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள். அப்போது பருந்து ஒன்று சட்டென்று வந்து ஒரு மீனை கொத்தி எடுத்து சென்றது. மீனை கண்டதும் நூற்றுக்கணக்கான காகங்கள் அந்த பருந்தினை துரத்தின. காக்கா என்று கத்தியவாறு அதை சூழ்ந்து கொண்டு அமளி துமளி செய்தன. பருந்து எந்த திசையில் பறந்தாலும் அந்த திசையில் காகங்களும் துரத்தின. பருந்து தெற்கில் பறந்தால் காகங்களும் தெற்கே சென்றன, வடக்கே பறந்தாலும் வடக்கே சென்றன. கடைசியில் பருந்துக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்த போது அதன் அலகிலிருந்து மீன் கீழே விழுந்தது. அவ்வளவுதான். காகங்கள் மீன் விழுந்த இடத்தை நோக்கி பாய்ந்தன. பருந்தை விட்டுவிட்டன. பருந்து கவலையற்று ஒரு மரக்கிளையில் போய் உட்கார்ந்து கொண்டது. பிறகு தன் மனதுக்குள் யோசித்தது, இந்த மீன் தான் இவ்வளவு குழப்பத்துக்கும் காரணம். இப்போது மீன் என்னிடம் இல்லை, நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டது. இந்த கதையின்